பிரிட்டிஷ் பிரதம மந்திரி கெய்ர் ஸ்டார்மர் குழந்தைகள் நடன வகுப்பில் நடந்த பயங்கரமான கத்திக்குத்து சம்பவத்தால் பல நகரங்களில் அமைதியின்மை ஏற்பட சிறுபான்மையினரே காரணம் என்று கண்டனம் தெரிவித்தார். இதற்கு காரணமானவர்களின் மேல் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். கடுமையான மோதல்களுக்கும் போராட்டத்திற்கும் தவறான தகவல்களே காரணம் என்று குற்றம் சாட்டினார். இத்தாலிய குத்துச்சண்டை வீராங்கனை ஏஞ்சலா கெர்னி அல்ஜீரிய குத்துச்சண்டை வீராங்கனை இமானே கெல்பிப்பிற்கு எதிரான போட்டிக்கு பிறகு கண்ணீருடன் வளையத்தை விட்டு வெளியேறினார். பெண்களுக்கான 200 மீட்டர் தனிநபர் மெட்லே பந்தயத்தில் நீச்சல் வீராங்கனை தமரா பொட்டோக்கா சரிந்து விழுந்தார். நீச்சல் ஜாம்பவான் கேட்டி லெட்டேக்கி பெண்களுக்கான 4x200 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் தொடர் ஓட்டத்தில் தனது 13வது ஒலிம்பிக் பதக்கத்தை பெற்றார். ஜூலை 29 திங்கட்கிழமையன்று ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் உறுப்பினர்கள் காமன்வெல்த் பாராளுமன்ற சங்கம் மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மசோதாவின் முக்கிய நோக்கங்களை பற்றி விவாதித்தனர். மசோதாவின் நோக்கம் சிபிஏ மற்றும் ஐசிஆர்சியில் மறுவரை செய்வதாகும். இதன் மூலம் யூகேயின் பிற சர்வதேச அமைப்புகளைப் போலவே அரசாங்கம் கடந்த 2.5 வருடங்களாக உக்ரைன் மீது போர் தொடுத்து வரும் ரஷ்யா உலக நாடுகள் பலவற்றின் வெறுப்பை சம்பாதித்த போதிலும் தொடர்ந்து உக்கிரமாக போர் தொடுத்து வருகிறது. ஆனாலும் உக்ரைன் ரஷ்யாவுடன் போரில் தோற்காமல் தாக்குப்பிடித்து வருகிறது. நேற்று உக்ரைன் தலைநகரம் மீது ரஷ்யா 90 ட்ரோன்களை கொண்டு வான்வழி தாக்குதல் நடத்திய பொழுது அவற்றை உக்ரைன் பாதுகாப்பு படை அழித்து தற்பொழுது நெதர்லாந்திடமிருந்து உக்ரைன் 6 போர் விமானங்களையும் டென்மார்க்கிடமிருந்து 6 போர் விமானங்களையும் பெற்று தனது படையை மேலும் பலப்படுத்தும் முயற்சியில் இருப்பதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது.